ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். இன்றைய நாள் உலக சமாதானத்தை வலியுறுத்தும் நாள். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இலங்கை பல்கலைக்கழக பேராசிரியர்களின் போராட்டம் 79வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வடமாகாண உறுப்பினர்களிடையே தற்போது பனிப்போர் ஏற்பட்டுள்ளது. வடமாகாண சபையின் முதலமைச்சர் யார் என்ற போட்டி அல்லது பனிப்போர் இந்த கட்சிக்கு இடையில் பாரிய முரண்பாட்டை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்வரும் 24ஆம் தேதி முதலமைச்சர் பதவி நியமனம் வழங்கப்பட உள்ள நிலையில் தனக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்படாவிடின் அந்த மாகாணத்தின் 130 உறுப்பினர்களுடன் வெளியேற தயாராக இருப்பதாக அந்த மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் பேட்டி பிரேமலால் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்றும் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவந்துள்ள உதயன் பத்திரிகையை முதலாவதாக பார்க்கலாம். ஐநாவின் அழுத்தம் அரசு மீது போதாது, இலங்கை வந்த குழுவிடம் கூட்டமைப்பு முறைப்பாடு என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய உதயன் வெளிவந்துள்ளது. ஜெனீவா மனித உரிமை சபையில் இலங்கை மீதான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னரே தமிழர்கள் மீதான இலங்கை அரசின் அடக்குமுறைகள் இங்கே அதிகரித்துள்ளன. ஐநா தீர்மானத்தின் மூலம் இலங்கை அரசுக்கு வழங்கப்படும் அழுத்தம் போதாது என்பதையே இது எடுத்து காட்டுகிறது. இவ்வாறு இலங்கை வந்துள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் பிரதிநிதிகளிடம் சுட்டிக்காட்டி இருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஒரு வார காலம் பயணம் மேற்கொண்டு கொழும்பு வந்துள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் ஆசிய பசிபிக், மத்திய கிழக்கு, வட அமெரிக்க பிரிவிற்கு பொறுப்பான அதிகாரி உள்ளிட்ட 4 பேர் கொண்ட குழுவை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று கொழும்பில் சந்தித்து பேசினர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் அதன் தலைவர் இரா சம்பந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராசா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், எம்.ஏ. சுமந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், செல்வராசா ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இராணுவத்தினரால் தொடர்ந்து காணிகள் அபகரிக்கப்படுவது தொடர்பில் ஐநா அதிகாரிகளுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதாரங்களுடன் விளக்கியது. தமிழ் பிரதேசங்களில் இராணுவ முகாம்கள் அமைப்பதற்கும் அவற்றுடன் இணைந்ததாக அவர்களது குடியிருப்புகள் அமைப்பதற்கும் என பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் அபகரிக்கப்படுகிறது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் ஐநா அதிகாரிகளிடம் எடுத்துரைத்தார். தமிழ் மக்கள் தமது சொந்த இடங்களில் மீள்குடியமர்த்தப்படாமல் அகதிகளாக உள்ளனர். ஆனால் மறுபுறத்தில் இராணுவம் தமது குடியிருப்புகளை அமைத்து தமிழர் இன பரம்பலை மாற்றியமைக்க முயற்சிக்கிறது என்பதை அவர் இந்த சந்திப்பில் சுட்டிக்காட்டினார். தமிழர்களின் காணி பிரச்சனை பெரும் பூதாகரமாக எழுந்துள்ளது. இதை தீர்ப்பதற்கு இலங்கை அரசு எதுவித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. இவ்வாறு இலங்கை அரசினால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் செயற்பாடுகள் இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த மாட்டாது என இரா சம்பந்தன் ஐநா தூதுக்குழுவிடம் கூறினார். இலங்கை அரசு தமிழர்களின் பிரச்சனையை தீர்ப்பதில் அக்கறை காட்டவில்லை. எமக்கும் அரசுக்கும் இடையிலான பேச்சுக்கள் ஒரு வருடமாக நடந்தும் ஒரு அங்குலம் கூட முன்னேற்றம் இல்லை. அரசு அபிவிருத்தியை செய்தால் எல்லா பிரச்சனையும் சரியாகிவிடும் என நினைக்கிறது. நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு இலங்கை அரசு பின்னடிக்கிறது. காணாமற் போனோர் தொடர்பில் கண்டறிவதற்கு குழு நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்ட நிலையில் அரசு காணாமல் போனவர்களுக்கு மரண சான்றிதழ் கொடுக்கிறது என்பதையும் சம்பந்தன் எம்பி இந்த பேச்சில் எடுத்துரைத்தார். எல்லாவற்றையும் விட முக்கியமாக ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசுக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னரே தமிழர்கள் மீதான இலங்கை அரசின் அடக்குமுறை அதிகரித்துள்ளதாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் நில அபகரிப்பை கண்டித்து முல்லை நகரில் இன்று போராட்டம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் அரசினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நில ஆக்கிரமிப்பை கண்டித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்பாடு செய்துள்ள கவனஈர்ப்பு போராட்டம் இன்று வெள்ளிக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு முல்லைத்தீவு உதவி அரசாங்க அதிபர் பணிமனைக்கு முன்பாக இடம்பெறவுள்ளது. போர் நிறைவடைந்து 3 ஆண்டுகள் கழிந்துவிட்ட நிலையிலும் நலன்புரி நிலையங்களில் உள்ள மக்கள் அவர்களுடைய சொந்த இடங்களில் முழுமையாக மீள்குடியமர்த்தப்படவில்லை. அப்பகுதி மக்களின் பெரும்பகுதி நிலம் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டு அதில் இராணுவ தலைமையகம் ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதேவேளை இந்த பகுதியைச் சேர்ந்த பெருமளவான மக்கள் அடிப்படை வசதிகள் எவையும் அற்ற நிலையில் நலன்புரி முகாம்களில் பல சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். ஆனால் அம்மக்களின் நிலங்களை வழங்காது நில ஆக்கிரமிப்பை அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்த செயலை கண்டித்து இன்று கவனஈர்ப்பு போராட்டம்
நடைபெறுவதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு மஹிந்தவிடம் மன்மோகன் வலியுறுத்தல் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இலங்கை தமிழர்கள் இனிமேல் மதிப்புடனும் மரியாதையுடனும் வாழ அவர்களுக்கான அதிகாரங்கள் பகிர்ந்து வழங்கப்பட வேண்டும். இந்திய மீனவர்கள் கடல் எல்லையை கடக்கும் போது அவர்கள் மீதான துன்புறுத்தல்களையும் கைது நடவடிக்கைகளையும் கைவிட்டு மனிதாபிமான முறையில் இலங்கை இராணுவத்தினர் நடந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இலங்கை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தினார் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங். 3 நாள் பயணமாக இந்தியா சென்றுள்ள இலங்கை ஜனாதிபதி நேற்று பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடினார். 40 நிமிடங்களுக்கு மேலாக நடந்த இந்த சந்திப்பில் இருதரப்பு அரசு பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இதன் போதே பிரதமர் மன்மோகன் சிங் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் மேற்கொண்டவாறு வலியுறுத்தியதாக தெரிய வருகிறது என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் 5 வருடங்களுக்கும் நஜீபே முதலமைச்சர் ஹக்கீமின் பித்தலாட்டம் அம்பலம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. கிழக்கு மாகாண முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கும் நஜீப் அப்துல் மஜீதே தொடர்ந்து 5 வருடங்களுக்கும் முதலமைச்சராக பதவி வகிப்பார் என அரசின் அதிஉயர் மட்டம் ஒன்று உறுதிப்படுத்தியது. கிழக்கு முதலமைச்சர் பதவி எக்காரணம் கொண்டும் பங்கீடு செய்யப்பட மாட்டாது என்றும் அவ்வுயர் மட்டம் சுட்டிக்காட்டியது. கிழக்கு முதலமைச்சர் பதவிக்கு முதல் 2.5 வருடங்களுக்கு தற்போதைய முதலமைச்சர் நஜீப்பும் மீதி 2.5 வருடங்களுக்கு முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவரும் நியமிக்கப்படுவர் என வெளியாகும் தகவல்கள் இந்த அறிவிப்பை அடுத்து முடிவுக்கு வருகின்றன. கிழக்கு முதலமைச்சராக மீதி 2.5 வருடங்களுக்கும் முஸ்லிம் காங்கிரஸ் தனது கட்சி மாகாண சபை உறுப்பினர் ஹாஃபிஸ் நசீர் அகமதை முன்மொழிந்திருந்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இது தொடர்பில் ஏற்கனவே முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருக்கு உத்தியோகபூர்வமாக அரசு எடுத்து கூறியிருப்பதாகவும் அதனை அவர் ஏற்றுக்கொண்டதாகவும் அந்த அரச உயர்மட்டம் சுடரொளி நாளிதழிடம் பிரத்யேகமாக சுட்டிக்காட்டியதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் பல்கலைக்கழக பேராசிரியர் சங்க தலைவர் நில்மர் ரஞ்சித் தேவசிறிக்கு தொலைபேசி ஊடாக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தொழிற்சங்க போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் போராட்டம் நடத்தினால் கொலை செய்ய நேரிடும் என தொலைபேசியில் மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. இதுகுறித்து விசாரணை நடத்துமாறு கர்வாத்தோட்ட போலீசாருக்கு கொழும்பு பிரதான நீதவான் ரஸ்மி சிங்கப்புலி உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இதனை தவிர ஐநா பயணத்தை கைவிட்டார் மஹிந்த என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. ஐநா பொதுச்சபையின் 67வது கூட்டத்தொடரில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பங்கேற்க மாட்டார் என்று ஆங்கில ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. நியூயார்க்கில் நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எதிர்வரும் 26ஆம் தேதி பிற்பகல் அமர்வில் உரையாற்ற நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் வருகை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே அவருக்கான நேரம் ஒதுக்கப்பட்டு ஐநாவின் நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்பட்டது. இந்நிலையில் அவர் தமது அமெரிக்க பயணத்தை திடீரென கைவிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு பதிலாக வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தலைமையிலான குழு இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் என கூறப்படுவதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனை தவிர முதலமைச்சர் பதவி இல்லையில் 120 உறுப்பினர்கள் ராஜினாமா, பேட்டி பிரேமலால் அரசுக்கு எச்சரிக்கை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இந்த செய்தியே இன்றைய தினம் சிங்கள நாளிதழ்களில் பிரதானமாக வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாம் அடுத்ததாக தீவ இன பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி மட்ட மஹமதி தூரே நொலபினோத் உத்தரமேத மந்திரிவருண் எக்கசிய திஹக் கிவாத் වෙනවා பேட்டி பிரேமலால் திசாநாயக்க என்ற தலைப்பிலும் கவுரு மொனா கிவாத் மஹமதி மமாய் எஸ்எம் ரஞ்சித் என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய தீவ இன பத்திரிகை வெளிவந்துள்ளது. எனக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை எனில் வடமத்திய மாகாண சபையில் உள்ள 130 உறுப்பினர்கள் பதவி விலகுவர், பேட்டி பிரேமலால் திசாநாயக்க தெரிவித்துள்ளதாகவும் யார் என்ன சொன்னாலும் தனக்கே முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என எஸ்எம் ரஞ்சித் தெரிவித்துள்ளதாக அந்த பிரதான தலைப்புச் செய்தியை திவையின வெளியிட்டுள்ளது. வடமத்திய மாகாண சபையின் முதலமைச்சர் பதவி தனக்கே வழங்கப்பட வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் பேட்டி பிரேமலால் திசாநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். அவ்வாறு தனக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை எனில் எந்த ஒரு அமைச்சு பதவியையும் வகிக்க போவதில்லை எனவும் அத்துடன் வடமத்திய மாகாண சபையைச் சேர்ந்த 130 உறுப்பினர்கள் தமது பதவிகளை ராஜினாமா செய்வர் எனவும் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் யார் என்ன கூறினாலும் தனக்கே முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் எஸ்.எம். சந்திரசேனவின் சகோதரர் எஸ்.எம். ரஞ்சித் தெரிவித்துள்ளதாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர ஜலமில நகி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. குடிநீர் கட்டணம் அதிகரிக்கப்படுவதாக அந்த தலைப்பு செய்தி வெளியாகியுள்ளது. அத்துடன் அவதானமකට ලක්විය හැකි දරුවන් 1,20,000ක් මෙරටේ ඉන්නවා පරිවාසහ ළමා ආරක්ෂක සේවා කොමසාරිස් என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. 1,22,000 சிறுவர்கள் ஆபத்தான நிலையில் இலங்கையில் இருப்பதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் ஆணையாளர் தெரிவித்துள்ளதாக அந்த தலைப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதனை தவிர ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இந்திய பயணம், அந்நாட்டு தலைவர்
தலைவர்களை சந்தித்து உரையாடியமை குறித்த சில செய்திகளையும், பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் போராட்டம் விரிவடைந்து வருகின்ற சில செய்திகளையும் தீப இன பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியும் வடமத்திய மாகாண சபையின் முதலமைச்சர் பதவியில் ஏற்பட்டுள்ள ஆளும் கட்சியின் நெருக்கடி குறித்து வெளியிடப்பட்டுள்ளது. மஹா ඇමතිකම නොලැබෙනොත් කිසිම තනතුරක් බාරගන්නේ නැහැ. උතුරුමැද සභාවේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ ස්වාධීන මන්ත්‍රීවරයෙකු ලෙස කටයුතු කරනවා හිටපු මහා ඇමති බර්ටි කියයි என்ற பிரதான தலைப்புடன் லங்கா தீபம் வெளிவந்துள்ளது. முதலமைச்சர் பதவி வழங்காவிட்டால் எந்த ஒரு பதவியும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. வடமத்திய மாகாண சபையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சுயாதீன உறுப்பினராக செயற்பட போவதாக முன்னாள் முதலமைச்சர் பர்டி பிரேமலால் திசாநாயக்க தெரிவித்துள்ளதாக அந்த பிரதான தலைப்புச் செய்தியை லங்கா தீபம் வெளியிட்டுள்ளது. இதனை தவிர ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்த போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் அது குறித்த செய்தியையும் லங்கா தீபா அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அத்துடன் தண்ணீர் கட்டணம் அதிகரிக்கப்பட்டமை, அமைச்சர் மேவின் சில்வாவின் மகன் மாலக்க சில்வா ரிஹான் ஆகியோர் ராணுவ அதிகாரியை தாக்கிய சம்பவம் குறித்த வழக்கு விசாரணை குறித்த செய்திகளையும் இன்றைய தினம் லங்கா தீபா அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தமிழகத்தில் இருந்து வெளிவந்துள்ள தின மலர் பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி, எதிர்க்கட்சிகள் நடத்திய பந்திற்கு வர்த்தகர்கள் முழு ஆதரவு, சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டுக்கு கடும் எதிர்ப்பு, பஸ் ரயில் போக்குவரத்தில் பாதிப்பு இல்லை என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் வெளிவந்துள்ளது. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டிற்கு அனுமதி அளித்த மத்திய அரசின் முடிவை கண்டித்து எதிர்க்கட்சிகள் நேற்று நடத்திய நாடு தழுவிய பந்திற்கு வர்த்தகர்கள் முழு ஆதரவு தெரிவித்தனர். இதனால் பல மாநிலங்களில் மக்களின் சாதாரண வாழ்க்கை பாதிக்கப்பட்டு பந்த் வெற்றி பெற்றது. ஆனாலும் பஸ் மற்றும் ரயில் போக்குவரத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. டீசல் விலை உயர்வு, சமையல் கேஸ் சிலிண்டர்கள் விநியோகத்தில் கட்டுப்பாடு மற்றும் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கு அனுமதி போன்ற மத்திய அரசின் சமீபத்திய முடிவுகளை கண்டித்து பாரதிய ஜனதா, தெலுங்கு தேசம், சமாஜ்வாத், கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாடு தழுவிய பந்திற்கு நேற்று அழைப்பு விடுத்திருந்தன. இதற்கு வர்த்தகர்கள் முழு ஆதரவு வழங்கியதால் பல மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை முடங்கி கிடந்ததாகவும் பந்த் வெற்றி பெற்றதாகவும் அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையும் பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தியும் பந்த் குறித்து வெளிவந்துள்ளது. பாரத் பந்த் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு, முலாயம் சிங், பிரகாஷ் காரத் கைதாகி விடுதலை என்ற பிரதான தலைப்புடன் தினமணி வெளிவந்துள்ளது. அதனை தவிர அரசு கவிழாது, புதிய நண்பர்கள் உள்ளனர், சிதம்பரம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அரசின் ஸ்திரத்தன்மைக்கு எவ்விதமான ஆபத்தும் இல்லை, எங்களுக்கு புதிய நண்பர்களின் ஆதரவு உள்ளது, எனவே மத்திய அரசு கவிழாது என்று மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்தார். இதுகுறித்து தில்லியில் அவர் செய்தியாளர்களிடம் வியாழக்கிழமை பேசினார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஸ்திரத்தன்மையுடன் உள்ளது, புதிய நண்பர்களை பெறுவதில் எங்களுக்கு எவ்விதமான தயக்கமும் இல்லை, முன்பும் இப்பொழுதும் எங்களுக்கு போதிய நண்பர்கள் உள்ளனர், எனவே ஸ்திரத்தன்மை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை என ப சிதம்பரம் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர கூடாம்குளம் கதிர்வீச்சு ஏற்படாது என்பதற்கு என்ன உத்தரவாதம், உச்ச நீதிமன்றம் கேள்வி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. கூடாங்குளத்தில் கதிர்வீச்சு ஏற்படாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கூடாங்குளம் அணு உலை செயற்படுவதற்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நீதிபதிகள் கே எஸ் ராதாகிருஷ்ணன், தீபிக் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் வியாழக்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது கூடாம்குளம் அணு உலையில் பயன்படுத்தப்பட்ட எரிபொருளில் இருந்து கதிர்வீச்சு ஏற்படாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? 1984 ஆண்டு போபலில் விஷவாயு கசிவு ஏற்பட்டது, அதன் பாதிப்பு தற்போதும் உள்ளது. அதுபோன்ற விபத்து ஏற்பட்டால் அதை அரசு எப்படி எதிர்கொள்ளும் என்று மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் மோகன் பராசரனிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மக்களின் உரிமைகளையும் அவர்களின் விருப்பத்தையும் நீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்று கூறிய நீதிபதிகள் சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதா எனவும் கேள்வி எழுப்பினர். இவ்விவகாரத்தை முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று கூறிய நீதிபதிகள் அடுத்த கட்ட விசாரணையை செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.